24x7 விடியல் தெளிவான சமூக பார்வை. ராதாபுரம் பகுதியில் இந்த சிறப்பு மிக்க பனை விதை ஊன்றும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பனை விதை ஊன்றும் விழாவிலே பேரூராட்சியும் நம்மால் முடியும் குழு, ஏற்கனவே நம்மால் முடியும் குழு காமராஜ் அவர்கள் எனக்கு 20 வருஷமா தெரியும். ஒரு 10 வருஷ காலமா அவருடைய சேவை இந்த ராதாபுரம் பகுதியில் ஒரு பெரிய பசுமையான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோடு இணைஞ்சு நாங்கள் இளையனார்குளம் பள்ளி, ராதாபுரம் பள்ளி, மருத்துவமனை, தாலுகா ஆபீஸு, பல்வேறு பகுதி, காவல் நிலையம், ரோடு சைடு அனைத்து பகுதிகளிலும் மரங்களை நட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமா ஒரு சேவைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நடைமுறை ஒழுக்கம். இந்த இயக்கத்தில் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய நடைமுறை ஒழுக்கம். ஏன்னா நிறைய பேர் வசதியானவங்க இருக்காங்க, ஆனாலும் ஒரு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு ஆள் வைக்காம அவங்களுடைய தன்னார்வ உழைப்பு, அதாவது அவங்களே மம்பட்டி பிடிச்சி பாத்தி பிடிச்சி காமராஜ் அவர்களும் எங்களோட நாங்களும் இந்த இயக்கத்துக்காக நாங்க ஏற்கனவே பசுமைக்கு போற பகுதியா ஆக்கணுங்கிறதுக்காக பல்வேறு சேவையில் பசுமை இயக்கத்தை சேர்ந்தவங்க என் கூட வந்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அதே மாதிரிதான் சம்பளத்துக்கு ஆள் வச்சு செய்யறது இல்லை. அப்படி சம்பளத்துக்கு ஆள் வச்சு செய்யற இயக்கம் நிலைச்சுக்கிடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆள் நன்கூட சாயங்காலம் பார்க்கும்போது நல்ல மைண்ட்ல இருப்பாரு. எவ்வளவு வேணும் இன்னைக்கு செலவுக்கு கூலி ஆகும்னு கேட்பாங்க. 5000 ரூபாய் ஆகும், சரி சாயங்காலம் நாளைக்கு வாங்க வாங்கிடுங்கம்பாங்க. நாளைக்குல அவங்களுக்கு வர பிரச்சனை அவங்களுக்கே தெரியாது. அப்போ நாளைக்கு அவங்கள பார்க்க போகும்போது அப்படின்னா 5000 அது கொஞ்சம் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த சம்பளத்தை நம்ம கொடுத்து அந்த இயக்கத்தை நம்ம சேவையை கண்டினியூ செய்ய முடியாம போயிடும். அதனால இந்த தமிழ்நாட்டிலே ஒரு தன்னார்வர்கள் அதிகமா சேவை செய்யற இயக்கங்கள் தான் முதன்மை இயக்கங்களா வருது. அதே மாதிரி நம்மால் முடியும் குழு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பூரா வக்கீல், அவர் காமராஜ் வக்கீல், அவங்க கூடயும் வக்கீல் தான், சீலாத்தி குளம், எத்தனையோ பேர். நான் இவங்க கூட வந்ததுல நம்ம பாத்தீங்கன்னா அந்த வார்டு கவுன்சிலரு எல்லாரும் இருக்காங்க. இவங்க எல்லாம் சொந்தமா அவங்களுடைய சேவை எண்ணத்தோட வராங்க. அதனாலதான் இந்த இயக்கம் 10 வருஷ காலமா இன்னைக்கு நிறைஞ்சு இன்னைக்கு மக்கள் சேவையில நிக்க முடியுது. அவங்க சேவை பண்ற இந்த நம்மால் முடியும் குழுவினருக்கு எங்க வள்ளியூர் பசுமை இயக்கம் சபை ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த செடிகள் பூரா எங்கிட்ட வாங்கி வச்சாலும் நாங்க வச்சுட்டு அன்னைக்கு போயிருந்தோம். அதுக்கு பிறகு இவங்களுடைய இயக்கங்கள் தான் அதை மம்பட்டி பிடிச்சி மழை நேரத்தில் பாத்தி பிடிச்சி அந்த மரம் மண் அணைப்பு தேவைன்னா அதை பண்ணி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பனை விதை ஊன்று விழா. அந்த பனையை பத்தி யாருக்குமே சரியா இந்த ஏரியால ஒரு விழிப்புணர்வு இல்லை. மனிதன் வாழ்க்கையை ஒப்பிட்டு வருகின்ற ஒரே மரம் பனை மரம் தான். மனிதர்கள் ஆயுள் காலம் 120 ஆண்டு. அதே போல ஒரு பனை மரத்தினுடைய ஆயுள் காலமும் 120 வருஷம் தான். ஒரு மனிதன் 19 வயசுல பருவடைதான். அதே மாதிரி பனையும் 19 வருஷத்துல பருவடையும். அதே மாதிரி தாய்ப்பனை தான் உற்பத்தி உண்டு. இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் தான் குழந்தைகள் பக்கம் இது இருக்கு. அதே போல தாய்ப்பனை தான் உற்பத்தி இருக்கு. இது மனிதர்களை ஒப்பிட்டு ஒரு மரம் இந்த பனை மரம் தான். முன்னாள் காலங்கள்ல 12 கோடி பனை மரம் தமிழ்நாட்டில் இருந்ததா ஆய்வு சொல்லுது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன்னா 6.5 கோடி தான் சொல்றாங்க தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு இந்த பனை மரம் அழிஞ்சிட்டு. இதை ஊக்குவிச்சு இந்த மாதிரி இயக்கங்கள் இப்ப நாங்களும் 10 வருஷ காலமா ஒரு வருஷத்து ஆண்டுக்கு 10,000 பனை விதை ஊனிக்கிட்டு இருக்கோம் வள்ளியூர் பகுதியில். இன்னைக்கு பனகுடியில் எடுத்துக்கிட்டு பனகுடி குளம், வள்ளியூர் குளம் எல்லாத்திலும் நாங்க தான் போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு பெரிதும் அரசு அதிகாரிகள்லாம் எங்க இயக்கத்துக்கு பெரிதும் உதவியா இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த விழாவை ஊக்குவிக்க வந்திருக்காங்க. இன்னும் அரசு அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பனை விதை ஒரு நல்ல காரியம். இதை நம்ம ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக உங்களெல்லாம் அந்த மாதிரி சேவையில் ஈடுபடுத்த உங்களெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்வதற்காக தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நீங்க நினைப்பே நம்ம ஏதோ பனை மரம் நடக்க வந்திருக்கோம். பனை வைத்தவன் பாக்கியவான். பனை பொருட்கள் மட்டுமே இந்த உலகத்துல மரத்துல விளையிற பொருளை தானமா கொடுக்குது. இது ஒண்ணுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்திலே பாருங்க, ரோட்ல இப்ப போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இதுல ஒரு பனை நம்ம பனைங்க வெட்டிட்டு இருப்போம். அப்போ வண்டியை நிப்பாட்டி கேட்பாங்க, ஐயா நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை காட்சி பொம்பளைக்கு அதை கொடுக்கணும். ஏன்னா அது இரும்பு சத்து அந்த குழந்தைய ஆனவங்க இதை இட்லி சட்டில வச்சு அவிச்சு அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு இரும்பு சத்து இருக்கு. இதை முன்னவர்கள் உணவுல ஒரு முக்கியமான உணவு பத்திருங்க. இது யாருக்குமே ஒரு விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு இப்போ கேட்க வைக்கப்படுவாங்க. முன்னாள் ஒரு காலத்துல உடனே அதை எத்தனை வேணுமோ அதை ஒரு சாக்கு எடுத்து சாக்கையாவது கழுவி அந்த தோட்டத்துக்காரங்க அதை கொடுப்பாங்க. அது மூலமா
பனை வச்சவனும் பாக்கியவான், பனை பொருள் கொடுத்தவனும் பாக்கியவாங்கிறது தானமா கொடுக்குது. இன்னைக்கு பனை மரம் பொருள் மட்டும்தான் கொடுக்க முடியும், தென்னை மரத்துல கொடுக்க மாட்டான். மட்டை வீட்டுக்கு ஈக்கிக்காகவும் அதை வித்து போடலான்னு பாப்பாங்க. நீங்க பனை மரம் போகும்போது கேளுங்க, இந்த கொலைக்கட்டை வைக்கணும், ஒரு 2 பச்சை ஓலை கிடக்காத எடுத்துக்கிட்டான்னு கேளுங்க, உடனே ஆட்டும்பாங்க. கோயிலுக்கு 2 பொங்கல் விடணும், 5-6 பனை ஓலை கிடக்கு, அதை எடுத்துக்கிட்டான்னா கொடுப்பாங்க. அப்போ தானமா கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு பொருள், யாரு வேணாலும் தானமா கொடுக்க பொருள் நம்ம இன்னைக்கு விதையிட்டு இன்னைக்கு ஊனி அது வளர்த்து வந்தால் இதனுடைய புண்ணியம் இந்த சேவையில ஈடுபடுகிற அனைவருக்கும், இந்த மரம் நட வந்த பஞ்சாயத்து உங்களுக்கு நிர்வாகத்துக்கு மற்றும் இந்த எல்லாருக்கும், அதாவது இந்த விழா நடைபெறதுக்கு பொருள் உதவி, நிதி உதவி, உடற்பழைப்புகள் வழங்கி இந்த விழாவிலையும் கலந்துகிட்ட அனைவருக்கும் இன்னும் மீண்டும் அதான் ஒரு நன்றி வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பா சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நன்றி விடைபெறுகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.